தாய் தமிழ் உறவுகளுக்கு காலை வணக்கங்கள். நீங்கள் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கும் போது நடந்த தொலைக்காட்சி விவாதங்கள்லாம் இப்போ கொஞ்சம் நினைவு கூர்ந்து பாருங்க. என்னென்ன பிரச்சனைகள் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக இவங்க பேசினாங்க. இவங்க நம்ம தம்பிகள் எல்லாம் கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசுகிறாங்க. அவங்களுக்கு ஒரு மரியாதை தெரியல, அரசியல் நாகரிகம் தெரியல, இவெல்லாம் தேர்வானா, இது அப்படி எப்படின்னு ஃபுல்லாக நெகட்டிவ் விமர்சனங்கள் தான் ஆரம்பித்த காலத்தில் எடுத்து வச்சது. ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தொடர்ந்து களத்தில் நிற்கக்கூடிய ஒரு தலைவனா, எல்லா பிரச்சனைக்கும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவனா அவர் மாறி வந்திருக்காரு. அப்போ நீங்க இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சு வரும்போது அவன் திமுக அதிமுக கூட கூட்டணி வைக்கலன்னு சொன்ன உடனே இதே ஊடக விவாதங்கள்ல விஜயை புகழ்ந்து பேசின வாய்கள் இன்னைக்கு எப்படி பேசுது அப்படிங்கறத விஜய் ரசிகர்கள், விஜய் தொண்டர்கள், தாவேகா தொண்டர்கள் நீங்க இதை கவனிச்சு பாருங்க. அன்னைக்கு சீமான பேசின அதே வாய்கள் தான் இன்னைக்கு விஜய நீங்க கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்களை பேசுது. நீங்க கொஞ்சமாவது அரசியல் அறிவுள்ள கூட்டமா இருந்தா நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, அதிமுக திமுகவை எதிர்த்து எவன் கட்சி ஆரம்பிக்கிறானோ அவன் இந்த கஷ்டத்தை தான் ஃபேஸ் பண்றான், இந்த மாதிரி மொத்த சிஸ்டமும் சேர்ந்து அவனை தூக்கி சாப்பிட முயலுது அப்படிங்கிற அரசியல் பார்வையே உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்க என்ன அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம்? நீங்க சிந்திச்சு பாருங்க. உங்களை மோத விடுறான். யார் எதுக்குறானோ, எதிரி நண்பன்கிற மாதிரி உங்களை திமுக அதிமுகவை எதுக்குற ரெண்டு பெருங்கூட்டம் உருவாயிருச்சு அப்படின்னா உங்களை மோத விடுறான். நீங்க அந்த நாம் தமிழர் கட்சி தம்பிகளும் விஜய் கட்சி தாவேகா கட்சின்ற தொண்டர்களும் நீங்க சிந்திச்சு பாருங்க. எவ்வளவு அப்ப விஜய் கட்சி சீமான் கட்சி என்ன ஃபேஸ் பண்ணுச்சு, இப்ப விஜய் கட்சி அதான் ஃபேஸ் பண்ணுது. அப்ப நீங்க உண்மையிலேயே ஒரு அரசியல் என்ன உள்ள கூட்டம்னா நீங்க இந்த திராவிட கட்சிகள், இந்த மாதிரி பெரும் பணம் வச்சிருக்க திராவிட கட்சிகளை எதிர்க்கிறதுக்கு ஒன்னா நின்னாதான் செயல்பட முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தாவேகா கட்சி தொண்டர்களுக்கு வரல. இந்த ஏற்கனவே தொடர்ந்து களத்துல நின்று இந்த மாதிரி ஒரு பெருங்கூட்டத்தை சேர்த்து ஒரு தலைவன் கொண்டு வந்திருக்கான். அதை டிஸ்டர்ப் பண்ணாம அது கூட சேர்ந்து வலிமையாக்கி இந்த பெருந்திராவிட கட்சிகளை ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல எல்லாம் நீங்க உருவாகி வரணும். நீங்க சிந்திச்சு பாருங்க. நீங்க தனிப்பட்ட விமர்சனம் எப்படி சீமான் அவர்கள் மேல தனிப்பட்ட விமர்சனம் வைக்கிறதோ அதே மாதிரி விஜய் அவர்கள் மேல தனிப்பட்ட விமர்சனம் இப்ப வருது. அன்னைக்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ விஜயலட்சுமிங்கிற, அவன் அங்க த்ரிஷாங்கிறான். இந்த மாதிரி உங்களுக்குள்ளேயே நீங்க அடிச்சுக்கிட்டு இந்த கட்சிகள் வளர விட்டுட்டு இருக்கீங்க. இப்படிதான் அவன் சோகம் கண்டுகிட்டு இருக்கான். உங்களுக்கு திராவிட கட்சிக்காரன் இப்படிதான் சோகம் கண்டுகிட்டு இருக்கான். நீங்க இது புரியாம உங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு இந்த கட்சிகளை எதிர்த்து வளரக்கூடிய சக்திகள் அனைத்தையுமே இப்படியே முளையிலே கிள்ளி எறிகிற வேலையை தான் இந்த ஊடகவியலாளர்களும் பார்க்குறாங்க, திராவிட கருத்தியலாளர்களும் பார்க்குறாங்க. இதை புரிந்து இந்த ரெண்டு கட்சியின் தொண்டர்களும் செயல்படலை வருங்காலத்தில் அப்படின்னா பெரும் இழப்பு தான் இந்த மாற்று அரசியல் ஸ்பேஸில் சந்திக்க போகிறாங்க. நன்றி, வணக்கம்.